ஒரு கோளை இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன ஆயிற்று? அங்கிருந்து வருகிறார்கள் இந்தியர்கள். குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு, என் பெருமைக்குரியவர்களே, அந்த குடியுரிமை திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் ட்ரம்ப். எப்படி? போர் விமானத்தில் அனுப்பி வைத்தார். குடிக்க தண்ணீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. 205 பேர் இங்கே வந்து இறங்கினார்கள். கைகளில் விலங்கு, காலில் சங்கிலி போட்டு அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு 2200 பேர் வந்து விட்டதாக நான் மேடைக்கு வருகிறபோது எனக்கு தகவல். 2200 பேரையும் காலில் சங்கிலி போட்டு கையில் விலங்கிட்டுத்தான் அழைத்து வந்தார்கள். இதை எடப்பாடி கேட்டாரா? எடப்பாடிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடப்பதே இன்னும் தெரியாது. 15 நாள் ஆகிவிட்டது அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்து. இன்றைக்குத்தான் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் என்றால் அவனுக்கு இன்றைக்குத்தான் தெரிகிறது. இளவுக்கு வராதவன் 16க்கு வருகிற பாவியவன் தெரியல. இன்னைக்கு கொலம்பியா ஒரு சின்னஞ்சிறிய நாடு, காலிலே சங்கிலிட்டு கையிலே விலங்கு போட்டு போர் விமானத்தில் கொலம்பியாவுக்கு அனுப்பி போனார்கள். கொலம்பியாவின் அதிபர் ட்ரம்புக்கு சொன்னார், அந்த விமானத்தை கொலம்பியாவில் நான் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார். தரையிறங்க முடியல. என் நாட்டு விமானத்தை நான் அனுப்புகிறேன், என்னுடைய குடிமக்களை என்னுடைய விமானத்தில் அழைத்து வருகிறேன், நீ போர் விமானத்தில் அனுப்புவதை நான் ஏற்க முடியாது என்று ஒரு சின்னஞ்சிறிய கொலம்பிய நாட்டின் அதிபர் அறிவிக்கிறார் என்றால், வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுகிற இந்தியாவுடைய பிரதமருக்கு ஏன் அறிவிக்க முடியவில்லை? யாராவது கேட்கிறார்களா? அவர்களுக்கு இப்பொழுது ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தால் சாத்தியமில்லை. அதிமுகவோடு உள்ள உறவை அவர் பிரித்துக் கொள்வார். எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவதற்கு சரியான ஆள் என்று எங்களுக்கு பண்ணையார் நயினார் நாகேந்திரனை தலைவனாக நியமித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவருடைய வசந்த மாளிகை எடப்பாடி பழனிசாமிக்கு 130